வணக்கம். மீண்டும் மற்றொரு இணைந்த கணித பாட விளக்கத்துடன் விடைகளுடன் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2009ஆம் ஆண்டு பிரயோக கணித பகுதியிலே மூட்டிய கோல் எனும் வினாவை எவ்வாறு செய்யலாம் என்பதை தற்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு 2 நீளம் WABBC தொங்க விடப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த படத்தை பார்த்து இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு 18 படம் வரைந்தால் போதுமானது. இது OABC, இது இலையில் இழுவை. இவ்வாறு இருந்தால் கோல்படி ஒட்டி போய்விடும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், அவர் என்ன செய்யறாருன்னா இதுல ஒரு கோலம் மட்டும் போடுற அந்த கோலம் இவ்வாறு 2 கோல்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த கோலம் தொடுவதால இதுல கோலத்துல இருக்கிற மர்ந்தாக்கம் இருக்கும். இது R, இதுக்கும் அடுத்த மர்ந்தாக்கம் இது செங்கோலம், இதுக்கும் R. இந்த கோலில இருக்கிறதையும் குறித்துக் கொள்கிறேன். கோலம் கோல கீழே தள்ளு, கோல்ல இங்க தான் மிக முக்கியமான இடம். அதே மாதிரி ஏன் ஆரம்பத்தில் 2 பக்கம் போட்டா இது ஒரு சமச்சீர் மூட்டு. இது சமச்சீர் மூட்டு, சமச்சீராக இருக்கிறது. இந்த பகுதிக்கா அவங்களால சப்போர்ட் பண்ண மட்டும் கேட்டா இல்லையா, ஏன் சமச்சீர அதான் சமச்சீர். அப்ப இந்த V சமச்சீர் மூட்டு. V என்பது என்ன? சமச்சீர் மூட்டு. இந்த கோலத்தில் ஆறு வந்திருக்கிற A/3, கோலின் நிலம் வந்திருக்கிற 2A. கோலுக்கு நிறையும் இருக்குது, ஒவ்வொன்றும் W. ஆகவே நான் நிறைய இவ்வாறு மாற்றுகிறேன். ஒவ்வொரு W. இது இலை கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இலை அது குறிக்கிறது வைக்க அவசியம். சரியா? அப்ப இந்த கணக்கு எவ்வாறு செய்ய போகிறோம் என்றால், அதற்கு கேள்வி என்றால் இணைப்புத்துடன் இந்த கோலாக்குற இந்த தீட்டா, இது தீட்டாண்டா இது தீட்டா, இந்த தீட்டாக அதை காட்ட சொல்லியிருக்க. அதை அடிக்கிறதுல cotcanum theta plus cot theta minus 30 is equals to 2. இந்த சமன்பாட்டில் தரப்படும் தீட்டால பெருமானமா ஒரே ஒரு பெருமானமா இருக்கு மட்டும் காட்ட சொல்றேன். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நாம இதை செய்ய யோசிப்போம். முதலாவது இது சமச்சீர் மூட்டன்னு சொல்லிட்டோம். வழக்கமா சமச்சீர் மூட்டை என்ன செய்வோம்? சமச்சீர் மூட்டா சமச்சீர் மூட்டைத்தான் உடைப்போம். சமச்சீர் 2 வழி இருக்குல்ல. ஒன்று சமச்சீர் மூட்டை உடைச்சு ஒரு கோலை எடுத்து எக்ஸ் என்று குறிச்சு இங்காலையும் குறிச்சு செய்கிறது. இங்க மட்டும் கொண்டு போறது. இன்னொரு வழி இருக்குது, இந்த GR என்பதை கண்டு இந்த மூட்டுக்கு வாரம். 2 வழி இருக்கு. சரியா? நான் ஒரு இலகுவான முறையில செய்யறேன். முதலாவது நான் இப்ப செய்ய போறது என்னன்னா, இந்த இலைகளின் இழுவையை காணுதல், அடுத்தது ஆற காணுதல். 2ல ஏதோ 2ல முதலாவது ஏதாவது செய்யணும். இந்த ஆற இலகுவா காணலாம். ஏன் சொல்லுங்க வாரம். இந்த கோலத்தின் நிறம் வந்து இருக்கிற W நிற. ஆகவே கோலத்துக்கும் W நிற. அப்ப இந்த இது தீட்டாண்டா இல்ல, இது 90 மைனஸ் தீட்டா. சரியா? இந்த கோணம் 90 மைனஸ் தீட்டா. ஸோ சரியா, 90 மைனஸ். சரியா? இப்ப கோலத்துக்கு நிலைக்குத்தாக பாருங்க. கோலத்தை தனியா யோசிச்சா இங்கதான் நீங்க கோலத்துல தாக்குற விசைகள் எப்படி இருக்குண்டா இப்படி இருக்குது, இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப மேல் நோக்கி பாருச்சா sin தீட்டா. சரியா? 2r sin தீட்டா. 2r sin தீட்டா என்றது W. ஆகவே R காணலாம். சரியா? அடுத்தது இனி என்ன நடக்கும் என்றால், இனி கோல். இந்த கோல்கள் இது கோல்கள், அதாவது கோல்கள் AB BC ஒன்று சேர்ந்து
இந்த மொத்த இதுக்கும் பாவிச்சா, இந்த மொத்தத்துக்கும் நிலைக்குத்தா பாவிச்சா. அப்ப பாருங்க இந்த கோணம் அவ்வளவு வந்து தெரியும். இது தீட்டாங்க, இது தீட்டா, இது தீட்டா. சரிங்களா? இது தீட்டா. நிலைக்குத்தோட ஆகவே நிலைக்குத்தா அது பார்த்தா 2t cos theta is equal to 3w. ஏன் 3w? இது ஒரு w, இது ஒரு w, இது ஒரு w. மொத்தம். அப்ப ஆறு பெருமா வரா. ஏன் இந்த ஆறை இந்த ஆறு சமப்படுத்துகிறோம். ஆகவே இது சரியா? இப்ப நாங்க ஒரு கோடை மட்டும் உடைக்க போறோம். அதுல மேல் நோக்கி இந்த t ரெண்டு பக்கமா பிரிக்கிறோம். t cos theta sin theta. t cos theta மேல பிரிச்சா t cos theta அது எவ்வளவு உண்டா இங்க பாருங்க. t cos theta என்னது? t cos theta என்னது 3w/2. ஆகவே இது மேலே நான் 3w/2 கொண்டே போவேன். அதாவது 3t cos theta. இங்கால பக்கம் t sin theta. t sin theta. அதாவது t sin theta. இந்த t sin theta நான் என்னென்ன போடுறேன்னா t cos theta 3w/2 என்றா t sin theta என்னது 3w/2 over cos theta into sin theta. விளங்கிட்டா? அதாவது tan theta. அப்ப இதை நான் அழிச்சிட்டு 3w/2 into tan theta ன்னு போடுறேன். ஆகவே 3w sin theta இதை நான் போடுறேன். 3w/2 tan theta. இனி இந்த கோல்ல இந்த w இருக்கிறது. அடுத்தது இந்த r இங்க இதுதான் ஏ கோல்ல தாக்குறது கோலத்துல தாக்குறது அவசரம் போடணும். இப்ப நாங்க r உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி w/2 sin theta கிடைக்கும். மற்ற எல்லாம் w தான் இருக்கும். ஆகவே இந்த திருப்பம் எடுக்கிறதால உங்களுக்கு என்ன வரும்? தீட்டாவுடன் தொடர்பு வரும். அப்ப அந்த தீட்டாவை தொடர்பு நாங்கள் எடுக்கிறோம். இது நிலைக்குத்தோடு தீட்டா ஆகிறது. இது v கோல் ஏபிக்கு கோல் ஏபிக்கு v வெற்றி ஒரு திருப்பத்தை எடுக்கும். அப்ப v வெற்றி ஒரு திருப்பத்தை இருக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னா அந்த v வெற்றி திருப்பத்தை கவனிங்க. 3w/tan theta இங்கால பக்கமா நான் திருப்பம் எடுக்கிறேன். இது தீட்டாண்டா இந்த w இந்த w/2 w/2 ரெண்டு தடவை பிரிச்சு போடுறேன். பிரிச்சு போட்டா மேல் நோக்கி என்ன வேணும்னா w இதுல w/2 இதுல w/2 பிரிச்சு போடுறேன். மேல் நோக்கி இங்க இப்ப என்ன இருக்கு? w. ஏன் 3w/2 w/2 போனா w. அப்ப இந்தியால பக்கம் திருப்பம் கேட்க r தான் வர போகுது. r into r இந்த நிலத்து இந்த நிலத்துக்கு எங்க போகணும்? இங்க போகணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இந்த நிலம் a/3 என்று. அப்ப இந்த நிலம் என்னன்னா a/3 cot theta. a/3 cot theta. a/3 cot theta. ஆகவே r into a/3 cot theta is equal to இங்கால பக்கத்தில் இருப்போம் அங்கால பக்கத்தில் இருப்பது சமன் ஏற்கனவே மேலே w into 2a எது 2a? இந்த 2a cos இல்லை sin 2a sin theta plus 3w/2 tan theta into 2a cos theta. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இவ்வளவு செய்ய போறோம். சரியா?